வணக்கம், இது ஹரிதூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி ஊறுகாய். வாங்க இதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். தக்காளி 1 கிலோ பழுத்த தக்காளியாக எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு திக்காக கரைச்சி புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. நான் தூளுப்பும் எடுத்திருக்கேன், கல்லுப்பும் எடுத்திருக்கேன். கல்லுப்பும் தூளுப்பும் கலந்து நான் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 10 to 12 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். அந்த அளவுக்கு ஊற்றினாதான் அது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த தண்ணியும் சேர்க்கல, தக்காளியிலே நிறைய தண்ணி இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தில் ஒரு பாதி பெருங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடுறேன். நீங்கள் தூளுப்பு மட்டுமே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் வெந்துட்டு இருக்கு, நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புளிப்பாகவே இருக்காது. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்க. இது நல்லா இன்னும் கொதிக்கட்டும். திரும்பவும் நான் மூடி வைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி வச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வெந்திருக்கு. அதே மாதிரி இந்த தண்ணி முதல்ல இருந்த அளவுக்கு இல்லாமல் சுண்டி இருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை கிளறிப்போம். திரும்பவும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம ஊற்றின இந்த புளி கரைசலும் நல்லா இதோட சேர்ந்து வந்துருச்சு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். திரும்பவும் இந்த எண்ணெய் ஃபுல் ஊறுகாயிலும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைப்போம். மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வைக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் நம்ம தாளிச்சுக்குவோம். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் முன்ன சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த ஊறுகாயிலே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன்.
இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம வச்சிருக்க கடுகு பெருங்காயம் இதை தாளித்து நம்மளுடைய ஊறுகாயில் நம்ம போட்டுட்டு திரும்பவும் வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே தெளிகிற அளவுக்கு ஊறுகாவை வந்து வேக வைக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் அதில் இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிற சமயத்தில் கடைசியாக இந்த பெருங்காயத்தை போட்டுப்போம். பெருங்காயத்தை முதலையே போட்டோம் அப்படின்னா பெருங்காயம் கருத்துரும். அவ்வளோதான், நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ளேமை. இப்போது இதை வெந்துட்டு இருக்க ஊறுகாயில் சேர்த்துருவோம். தக்காளி ஊறுகாயில் சேர்த்த பிறகு பொடி பண்ணி வச்சிருக்க இந்த வெந்தயத்தூளை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் இப்போ தேவைன்னா கூட உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கண்டிப்பாக நிறைய ஊற்றணும், அப்போ தான் இது நிறைய நாள் இருந்து வரும். இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வைப்போம். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு எண்ணெய் மேலே வரும். மூடி வைப்போம். இதை நீங்கள் பண்ணுறப்போ சிம்லே இருக்கட்டும், அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தக்காளி ஃபுல்லாக அடிபிடிச்சிடும். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம வெந்தய பொடி எல்லாம் போட்டு இந்த எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓப்பனாக வச்சு வேக விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் வேக விடுவோம். 2 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மேலே வந்து எண்ணெய்லாம் நல்லா வந்துருச்சு. நான் இப்போ திருப்பி காட்டுறேன். இதை இப்போ திருப்புறப்போ எல்லா இடமும் ஈவனாக வந்து நமக்கு வெந்துருச்சு. அவ்வளோதான், தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். வெளியிலே வச்சு 20 to 25 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 2 to 3 மாதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தயிர் சாதம் இது கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.